இப்போ கருங்கல்லால் வீடு கட்டுறதுக்காக என்னை கூப்பிட்டுட்ருக்கீங்க. நான் முடியாதுன்னு சிலருக்கு சொல்லிகிட்டு இருக்கேன். இருந்தாலும் இல்லை நீங்கள் செஞ்சே ஆகணும், கருங்கல்லால் வீடு கட்டி தான் கொடுக்கணும் அப்படிங்கிறீங்க. ஏன் நான் கருங்கல்லால் வீடு கட்டக்கூடாதுன்னு சொல்கிறேன்? அடித்தளம் மட்டும்தான் நீங்கள் கருங்கல் அமைக்கணும். நம்ம முன்னோர்கள் செய்யாததெல்லாம் நம்ம ஏன் செஞ்சு பார்க்குறோம்? அதெல்லாம் நம்மளோட அழிவோட பாதைக்கு தான் கொண்டு போகும். இப்போ கருங்கல்லால் எதுக்கு வீடு கட்ட மாட்டேறேன்னு சொல்கிறேன்னா, செங்கல், சுண்ணாம்பு, மண் இதெல்லாம் என்ன பண்ணுன்னா மூச்சு விடும். கருங்கல்லால் கட்டினோம்னா அந்த சுவாசமே இருக்காது, சுத்தமாக பிளாக் பண்ணும் கருங்கல். பூஞ்சான் உருவாகும் உள்ளார. நம்மளுக்கான ஆயுள் காலங்கள் வந்து கம்மியாகும். அப்போ முன்னோர்கள்லாம் பார்த்தீங்கன்னா கருங்கல்லால் எங்கெல்லாம் கட்டியிருப்பாங்கன்னா, கோயில் கட்டியிருப்பாங்க, ரிசார்ட்டு இந்த மாதிரி போய் தங்கும் விடுதிகள்லாம் கட்டியிருப்பாங்க. முழுமையாக அதில் வாழவே மாட்டாங்க. கட்டி நம்ம வாழ்கிறதுக்காகலாம் கட்டவே மாட்டாங்க. குளிர் பிரதேசங்கள்லாம் கூட தங்கிட்டு வர்றதுக்கு, வர்த்தகம் பண்ணுறதுக்கு தான் நம்ம கட்டுவாங்க. கருங்கல்லால் நீங்கள் வீடு கட்டவே கூடாது. அடித்தளம் மட்டும் கருங்கல்லால் அமைச்சிக்கலாம். பாக்கியெல்லாம் செங்கல், சுண்ணாம்பு, மண் கலந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம்.